நம்ம ஃப்ராங்க்லின் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா புரோக்கன் ஆயிருச்சு. ஸோ அதோட டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஸோ சில பல காரணங்களால் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே போனனால நாம் இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இது எப்படி டிஸ்ப்ளே போணுச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே என்ன பிராண்டோடது, என்ன வகையான மாடல் அப்படின்னு காமிக்கிற மாதிரி. இது வந்து பவர் இருந்தாலும் வரும், இல்லைனாலும் வரும். அது எப்படி நான் சொல்கிறேன். அதுக்கு நாம் இந்த ஃப்ராங்க்லின் டிக்ஷனரி வந்து பேக்லேருந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். இதை வந்து டைனியேச்சராக மினியேச்சர் ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மினியேச்சர் ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 4 ஹிடனான ஸ்க்ரூஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து போல்ஸ்டராக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணலாம். இந்த ஃப்ராங்க்லின் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா 2012 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல ஹிடனான ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஹிடன் ஸ்க்ரூஸ் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. வேறு எந்த விஷயமும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் கம்ப்யூட்டர்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஆல்ஃபபெட்ஸை ஸ்டோர் பண்ணுறது, அதோட மீனிங்ஸை ஸ்டோர் பண்ணுறது, டிக்ஷனரின்னு மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் அதர் சோர்ஸ் ஆஃப் புக்காகவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு டிஜிட்டல் புக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த காலத்தில் இருந்து டிஜிட்டல் புக் 2012 சமயத்தில் சொல்கிறேன். இது லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக வந்துருந்துருக்கணும். ஆனால் மொபைலோட அபரிமிதமான வளர்ச்சியால் இந்த வகையான டிக்ஷனரிஸ்லாம் பசங்க வந்து யூஸ் பண்ணுறதே அப்படி நிறுத்திட்டாங்க. மொபைலுக்குள்ளே வந்து ஆல் இன் ஒன் வந்ததுனால இது வந்து பிரபலமாகாமல் போயிடுச்சு. ஸோ மேனுவலாக இப்படி தான் இருக்கணும். இதோட ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டிஸ்பிளே பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஸ்பிளேல ஏன் வந்து அந்த வகையான லைன்ஸ் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதை பேக் சைடு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே பின்னாடியே பாருங்கள் அதோட மாடல், அதோட சீரியல் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. இது எந்த டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்கும். இந்த போர்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் டாட்டா பார்த்துருப்பீங்களா, அது எல்லாமே சின்ன சின்ன மெமரிஸ் தான். ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிபிளான திங்ஸை மல்டிபிளான மெமரிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா புக்ஸாகவும் ஆல்ஃபபெட்ஸாகவும் டிக்ஷனரியாகவும் அண்ட் மீனிங்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதாகவும் ஒரு சர்ச் டேபாகவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து 2 பேட்டரி மூலிமா கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ இதுதான் ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு ஆசை, அதனால் ஓப்பன் பண்ணிட்டேன். இது முழுக்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேட் தான். ஸோ அதனால தான் சிங்கிள் போர்டோட கொடுத்துருக்காங்க. சைனீஸ் பீஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே பிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ராங்க்லின் டிக்ஷனரிக்குள்ளே இருந்தது. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.